நான் போகிற கிளைண்ட் எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி, நீங்கள் வந்து எந்த அகாடமியில் படிச்சீங்கன்னு கேட்பாங்க. ஸோ நான் ஃப்ரீலான்சிங்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ஒர்க் 2 இயர்ஸாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எனக்கு ஃபினிஷிங் இருக்காது. ஸோ அதனால இப்போ நான் கண்டிப்பாக சொல்லுவேன், கலரிஸ்ட் அகாடமியில் தான் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய், நம்ம கலரிஸ்ட் அகாடமியில் எவ்ரி மந்த் 15 days ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பேட்ச் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைனல் போர்ட்ஃபோலியோ டேவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னோட ஸ்டூடெண்ட் பரணி அவங்க அவ்வளோ அழகாக ஒரு மாடலை ரெடி பண்ணியிருக்காங்க. பரணியை பற்றி நான் சொல்லணும்னா, அவங்க வந்து ஊரப்பாக்கம்லேருந்து இங்கே நம்ம கலரிஸ்ட் அகாடமிக்கு ஜாயின் பண்ணி படித்து முடிச்சுட்டாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க மெஹந்தி ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க கிளைண்ட் கிட்ட வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க மெஹந்தி ரிலேட்டடாக. அது கூட அவங்களுக்கு மேக்கப் ஆர்டர்ஸும் வரப்போ அதையுமே கொஞ்சம் மைல்டாக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் இல்லை பரணி? எஸ், அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா நேர்த்தியாக கற்றுக்கிட்டு இனிமேல் அப்கமிங்கில் வரப்போகிற கிளைண்ட்ஸுக்கு பிரைட்ஸ்க்கு எல்லாமே நல்லா பண்ணி கொடுக்கணுன்றது தான் அவங்களோட ஆசை. ஸோ அந்த இதில் நம்மளோட கலரிஸ்ட் அகாடமியில் 15 days இந்த ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இனிமேல் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்கு மேலே நான் பரணி கிட்ட கேட்குறேன் எப்படி இருந்தது இந்த கோச்சிங் எல்லாமே. ஸோ தட் நீங்கள் ஃப்யூச்சரில் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ் பரணி, உங்களுக்கு இந்த 15 days எந்த அளவுக்கு ஒர்த்தபுளாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். டே 1லேருந்து 15 days ஒரு கொஞ்ச நேரம் கூட மேம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன சிலபஸ் கொடுத்தாங்களோ அதை அழகாக எங்களுக்கு டீச் பண்ணாங்க. அண்ட் 15 days என்ன தான் கற்றுக்க முடியாது, எல்லாமே கற்றுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பின் டு பின் எல்லாமே எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. நெயில் ஆர்ட் வந்து நான் ரொம்ப பிகினர் தான். அதில் வந்து இப்போ ஏதோ நான் எக்ஸ்பர்ட் மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு நெயில் ஆர்ட் ஆகட்டும், மேக்கப்பில் வந்து எல்லாமே ப்ராப்பராக எனக்கு சொல்லிக் கொடுத்து 15 days என்னால் முடியாதுன்னு நினச்சி வந்தேன். பட் இந்த அளவுக்கு ஃபினிஷிங்கோடு நான் படித்து முடிப்பேன்னு எனக்கு தெரியாது கண்டிப்பாக. ஸோ இனிமேல் ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட்டு தான் என்னோட இது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் திஸ். தேங்க்யூ பரணி. எஸ், ஊரப்பாக்கம் டு அண்ணா நகர் வந்து ரொம்ப லாங்கு. ஸோ அது டெய்லி அவங்க வந்து போகிறது அப்படின்றது பெரிய விஷயம், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய விஷயம். அதை சூப்பராக அவங்க வந்து 15 days கம்ப்ளீட் பண்ணாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவ்வளோ டெடிக்கேஷன் அவங்க ஒர்க் பண்ணதில் கற்றுக்கிட்டதில் எல்லாமே. ஏன்னா எவ்வளவோ அகாடமிஸ் இருக்குது, பட் ஸ்டில் கலரிஸ்ட்டை ஏன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறாங்கன்னா, இங்கே இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இருக்கும். இங்கே வந்து ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பரணியும் வந்தாங்க. ஸோ பரணி பண்ண ஒர்க்கை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ இது இங்கே அவ்வளோ அழகான ஒரு ஐ மேக்கப். இவங்க கொடுத்த லைனர்லாம் எனக்கு அவ்வளோ பக்காவாக தெரியுது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மெஹந்தி ஆர்டிஸ்ட் சும்மாவா, சொல்லவே வேண்டாம், சூப்பராக தான் பண்ணுவாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தென் ஸ்கின் டோன் இங்கே பாருங்கள், அவ்வளோ ஸ்கின் லைக் மேக்கப் அப்படி கொடுத்துருக்காங்க. நான் மட்டும் கிடையாது, என்னோட டீம் எல்லாருமே சொன்னாங்க, மேம் அவங்க பரணியக்கா பண்ண ஒர்க்கில் ரொம்ப ஸ்கின் டோன் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் லிப் ஷேடு, இந்த காஸ்டியூம்க்கு அவங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி லிப் ஷேடும் கொடுத்துருக்காங்க. ஜுவல்லரி வந்து நம்ம அகாடமிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறோம், அதுவுமே அழகாக அவங்க சூஸ் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சாரீ வந்து ப்ரீ ப்ளீட்டிங்க்கும் நம்ம கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்தனால அவங்க இதையுமே அவங்க ட்ரேப் பண்ணி ப்ரீப்ளீட் பண்ணி இவங்க ட்ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு ஹேர் ஸ்டைல் பற்றி பார்த்துடலாம். எஸ், ஹேர் ஸ்டைலுமே ரொம்ப அழகாக, வாங்க பண்ணி பக்கத்தில் வந்து ரொம்ப அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பரணி, ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்டு அப்கமிங் பிரைட்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணி கொடுங்க. அண்டு பரணிக்கிட்ட அவங்க கிளைண்ட்ஸ் எல்லாம் கேட்டது என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கே ஃபஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கப்போ எங்கே கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து செல்ஃபாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ கான்ஃபிடென்ட்டாக அவங்களால சொல்ல முடியுமா பரணி? எஸ் மேம், கண்டிப்பாக. நான் போகிற கிளைண்ட் எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி, நீங்கள் வந்து எந்த அகாடமியில் படிச்சீங்கன்னு கேட்பாங்க. ஸோ நான் ஃப்ரீலான்சிங்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ஒர்க் 2 இயர்ஸாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எனக்கு ஃபினிஷிங் இருக்காது. ஸோ அதனால் இப்போ நான் கண்டிப்பாக சொல்லுவேன், கலரிஸ்ட் அகாடமியில் தான் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு திங் என்னென்னா, 4 மாடல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ். அது ஹேர் ஆகட்டும், ஃபேஸ் ஆகட்டும், எங்கேயுமே வந்து இந்த மாடல் ப்ரொவைட் வந்து இது கொடுக்க மாட்டாங்க. ஸோ மேம் வந்து ஒவ்வொரு மேக்கப்புக்கும் ஒவ்வொரு மாடல்ஸ் ப்ரொவைட் பண்ணி, இது ரொம்ப டஃப்பானது அவங்களுக்கு. ஸோ எல்லாமே எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தது. ரொம்ப தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பரணி. தேங்க்யூ.